பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பாய். வெல்கம் டு ஜங்கல் பங்கல். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில காரணங்களால் இடையில வீடியோ போட முடியல. இப்போ அதன் தொடர்ச்சியாக நம்ம எங்கே போகிறோம்னா கர்னல் ஜான் பென்னிகுக் நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். லோயர் கேம்பில் இருக்குது. கம்பம் கூடலூர் தாண்டி லோயர் கேம்ப் இருக்குல்ல, கர்னல் ஜான் பென்னிகுக் இவருடைய வரலாறுகளை நம்ம அவருடைய மண்டபத்துக்குள்ளே போய் இந்த லோயர் கேம்பில் இருக்க ஜான் பென்னிகுக் நினைவு மண்டபத்தை நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க 2013 திறந்து வச்சாங்க. எதுக்கு திறந்து வச்சாங்கன்னு நீங்கள் உள்ளே பார்க்க அதோடைய இவர்தான் கர்னல் ஜான் பென்னிகுக் அவர்கள். இவருடைய சிலையை திறந்து வைக்க அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் 15/1/2013 லோயர் கேம்பில் திறந்து வச்சுருக்காங்க. மிகப்பெரிய மாமனிதர். அவங்களே நேரடியாக திறந்துருக்காங்கண்டா நிறைய சாதனை பண்ணியிருப்பார். அந்த சாதனையில் நம்ம இதுதான் முல்லை பெரியாரோட டேமோட மாதிரி. இதில் இங்கே மணி மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இது பார்க்குறவங்க பார்த்து புரியணுக்காண்டி அழகாக வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். இவரோட சாதனையெல்லாம் நீங்கள் பட்டியலிக்கணும்னா நீங்கள் லிங்கா படம் பார்த்தா போதும். எப்படி லிங்கா படத்தில் ஒரு அரசர் அவருடைய சொத்து பத்தெல்லாம் அழித்து கடைசியில் ஒரு டேமை கட்டி கொடுத்துருப்பாரோ, அதே மாதிரி இவர் அந்த டயத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷுக்கு கீழே வேலை பார்த்துட்டேவும் இவர் அந்த டேமை கட்டி கொடுத்தாரு. அந்த டேம் கட்டுமான பணியிலேருந்து முல்லை பெரியார் டேமுடைய அந்த லுக்கை பாருங்கள். 1887 இது அணை கட்டுறப்ப எடுத்த ஃபோட்டோ. இது அவருடைய வீடு, வாழ்ந்த இல்லம். அவர் 1887 அவர் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தார். பலப்படுத்தப்படும் பின்புற தோற்றம் சரியான ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைக்கும் இங்கேருந்து எவ்வளோ தண்ணி 5 மாவட்டங்களுக்கு இங்கே தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஜெயலலிதாமா திறந்து வச்சுட்டு போனாங்க. இந்த முல்லை பெரியார் அணை கட்டுறதுக்கு குரோனூத்து லோயர் கேம்பில் சுண்ணாம்பு கற்கள் இங்கே தான் எடுத்திருக்காங்க. லோயர் கேம்பில் எடுத்திருக்காங்க. இதுதான் முகப்பு தோற்றம், முல்லை பெரியார் டேமுடைய முகப்பு தோற்றம். இந்த ஒரு வாழ்ந்த இடம் இப்பயும் இருக்காங்க, போனால் பார்க்கலாம். அக்டோபர் 1893 முல்லை பெரியார் அணை பணிக்குழு அலுவலருடன் பென்னிகுக் பேயத்தவர் குள்ளூர்கார் இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பணி முடிச்சிருக்காரு. ஜான் பென்னிகுக் பயன்படுத்திய சாய்வு நாற்காலி இது இன்னும் சுதாரணமாக வச்சுருக்காங்க. அவருடைய ஞாபகார்த்தமாக இது கடைசி வரைக்கும் இருக்கும். தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டத்திற்கும் கர்னல் ஜான் பென்னிகுக்னால தான் நம்மளுடைய இப்போவுமே விவசாயிகள் அனைவரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடிநீர் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவருக்கு ஒரு சிலை வைத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா மணிமண்டபத்தை சுற்றி ஒரு சிறிய பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ கேரளா போகிறவங்கலாம் இங்கே நல்லா சின்ன குழந்தைகள்லாம் நல்லா விளாடலாம். அருமையான மெயின்டெனு இப்போ வரைக்கும் நல்ல சூப்பராக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி மலை அடிவாரத்தில் இது கட்டிக்கிறனால இதோட அழகாக இருக்கும். அப்படியே வாங்க, சுற்றி நல்ல மரங்கள், நல்ல நிழல் தரும் மரங்கள். சாயங்கால நேரத்தில் உட்காந்தீங்கன்னா இல்லை நிம்மதியாக ஒரு சாயங்காலம் வெயில் தாழ வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அருமையாக பெரியார் அணையை கட்டும்போது கர்னல் ஜான் பென்னிகுக் அவர்கள் பயன்படுத்திய இரும்பு போட்டு இது. இந்த இரும்பு போட்டில் தான் அந்த டேமில் கட்டுமான பொருட்கள் பூரா எடுத்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. அருமையாக செஞ்சு சூப்பராக நமக்காக வேண்டி செஞ்சு கொடுத்துருக்காரு.
சுற்றி காமிங்க அப்துல்லா, சுற்றி காமிங்க. டைல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. கீழே குழந்தைங்க நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே அந்த பக்கம் தமிழில் எழுதியிருந்தாங்க, இந்த பக்கம் ஜான் பென்னிக்விக் மெமோரியல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ். மணிமண்டபத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா குமுளி தேசிய சாலையில் வந்து நீங்கள் அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்லேருந்து அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஜான் பென்னிக்விக் மண்டபத்துக்கு நீங்கள் வந்துடலாம். லோயர் கேம்பில் அந்த ஆற்றுப்பாலத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்க்கலாம். இது வந்து இளையராஜாவுடைய பங்களா. இங்கே தான் அந்த சிங்கர் இறந்த உடனே அவங்கள இங்கே வந்து அடக்கம் பண்ணாங்க. அவங்க அம்மாவை இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க பூர்வீக பங்களா இது. இது வந்து அந்த டேமுக்கு ஒட்டியே இந்த பங்களா இருக்கும். லோயர் கேம்ப்லேருந்து கூடலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த டேமுக்கு முன்னாடி இந்த பங்களா இருக்கும். ஆத்தோரத்தில் ஒட்டியே இந்த பங்களா கட்டியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரோ தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. மதுரை மாநகராட்சிக்கு முல்லை பெரியார் குடிநீர் திட்டத்திலிருந்து தலைமை நீரூற்று நிலையத்திலேருந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி போகிற அழகை பாருங்கள். இங்கே ஒரு டேம் இருக்குன்னு எங்களுக்கே இப்போதான் தெரியும். கூடலூர் பக்கத்தில் லோயர் கேம்ப் தாண்டறதுக்கு முன்னாடி இந்த டேமை நீங்கள் பார்க்கலாம். இந்த டேம் வந்து குடிநீருக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த டேமில் இருந்து தான் உங்களுக்கு வந்து தண்ணி சுத்தரியை பண்ணிட்டு தேனி மாவட்டம், மதுரை, திண்டுக்கல் இந்த ஏரியாவுக்குள்ள குடிநீருக்காக தண்ணி போகுது. பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குண்டு. இது இப்போதைக்கு விவசாயத்துக்காக திறந்து விட்ருக்காங்க. நெல் போக்கு குறைய குறைய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடுவாங்க. இங்கே இப்படி ஒரு டேம் இருக்குன்றதே நிறைய பேர் தெரியாது. தொட்டி பாலத்தை பார்த்துருப்பாங்க, ஆனால் இந்த டேமை யாரும் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல இங்கே இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த டேமை நல்லா சுத்திகரி பண்ணி தண்ணீர் குடிநீருக்காக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. இங்கேருந்து போய் தான் இதை வச்சு தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டிக்குமே இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. மதுரை மாநகராட்சி முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் 125 MLD தலைமை நீரூற்று நிலையம். இது பாருங்க, அருமையான டேம், அழகான டேமு. ஆனால் குளிக்க யாருக்கும் அனுமதி இல்லை. நிறைய வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.